ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு டே 11 என்ன பார்க்க போகிறோன்னா வார்த்தைகளை வாசித்து பழக போகிறோம். அது என்னென்ன பழக போகிறோன்னா ஆ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை, ஈ வரிசை, ஊ வரிசை, ஊ வரிசை. இதில் இருக்க எல்லா வரிசையில் இருக்க எழுத்துக்களையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் ஒரு சிலது உங்களுக்கு தெரியும், ஒரு சிலது உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு எழுத்து வரிசை தெரியும், அதை வச்சு நம்ம படிக்க போகிறோம். பா இன், இது என்ன வரிசைன்னு தெரியலனா ஜஸ்ட்டு இத்து ப்ளஸ் ஊ தூ. பா இந்து, இத்து ப்ளஸ் ஊ தூ. அப்போ பா இந்து பந்து. பா இல் லீ, இல்லு ப்ளஸ் இ லீ, அது உங்களுக்கு தெரியும். இது தெரியும்னா கூட இந்த எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்படி எழுதியிருக்கேன். பா இல் லீ பள்ளி, இல்லு ப்ளஸ் இ லீ பள்ளி. த இ ப்ளஸ் இ ஈர், த இ இர் தயிர். சி இப் பி, இப்பு ப்ளஸ் இ பி, இச்சு ப்ளஸ் இ சி, சி இப் பி சிப்பி. உ ந இத்து ப்ளஸ் ஊ து, உன து உனது. உ ந உன து, இத்து ப்ளஸ் ஊ து உனது. இத்து ப்ளஸ் ஊ து, அப்போ உனது. அடுத்தது இத்து ப்ளஸ் ஊ வந்திருக்கு, ரைட்டா? அதே மாதிரி இத்து ப்ளஸ் ஊ ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல ஞாபகம் வந்துடும். வா ய வய, இத்து ப்ளஸ் ஊ என்னது? து. வயது வயது. காரயிம் காரம். பாதயிம் பாதம். தவ இரு ப்ளஸ் ஊ ரு, அப்போ தவ ரு தவறு. தவ ரு தவறு. தவ ரு தவறு. அடுத்தது இந்த வரிசை தெரியும், தீ. அது என்ன வரிசை? இத்து ப்ளஸ் ஈ தீ. அடுத்தது கடல் கடல். மூ இன்று, இரு ப்ளஸ் ஊ ரு, இரு ப்ளஸ் ஊ ரு. இது இம்மு ப்ளஸ் ஊ மூ. மூ இன்று, சாரி மூன்று வரணும், முன்றுன்னு இருக்குது. மூன்று. மூ இன்று மூன்று. ஊன இவ்வு ப்ளஸ் ஊ ஊ, இவ்வு ப்ளஸ் ஊ ஊ, அப்போ உணவு. ஏழு து, இத்து ப்ளஸ் ஊ து. ஏன்னா நம்ம நிறைய இத்து ப்ளஸ் ஊ பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏழு எழு, இத்து ப்ளஸ் ஊ து எழுது. இவ்வு ப்ளஸ் இ வி, வீர இல் விரல். முதுகு முதுகு. இ இன்று, இரு ப்ளஸ் ஊ ரு இன்று. நீ இந்து, இன்னு ப்ளஸ் ஈ நீ இந்து நீந்து. தூ, இத்து ப்ளஸ் ஊ வந்திருக்கு பாருங்க, ஊ. தூ இங்கு தூங்கு. பூ, இப்பு ப்ளஸ் ஊ பூ. அடுத்தது ஓ இன்று ஒன்று. ஈர இண்டு இரண்டு. மூ இன்று மூன்று. நா இன்கு நான்கு. ஐ இந்து ஐந்து. ஆறு ஆறு. ஏழு ஏழு. ஏ இட்டு எட்டு. ஓ என்பது 9. ப இத்து 10. ஸோ உங்களுக்கு எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதே மாதிரி வார்த்தைகளும் 2 எழுத்து சேர்த்து கூடவே இன்னொரு எழுத்து சேர்த்து படிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல, ஈஸியாகவே படிக்கலாம் நம்மளுக்கு. அ இ வரிசைகள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா. ஸோ தினைக்குமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் ஈஸியாக படித்து எழுத பழகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இதை எழுதி படித்து பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு தமிழ் ஈஸியாக வரும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.